இந்த மும்மொழி கொள்கையில தமிழ்நாட்டோட நிலைப்பாட பத்தி ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறது மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்கு. அதாவது கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கு. தமிழ் நெட்டிசன்ஸ் வந்து அவரை நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி என்னப்பா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுல நீங்க பீகார்ல இருந்தோ உத்தரப்பிரதேசல இருந்தோ வேலைக்கெல்லாம் ஆள் வேணும், ஹிந்தி பேசுற ஆள்கள் வேணும். அதே சமயத்துல உங்களோட தமிழ் படத்தை குஜராத்லயோ உத்தரப்பிரதேசலயோ பீகார்லயோ இங்கெல்லாம் வந்து டப் பண்ணி நீங்க வியாபாரம் பண்ணி அதை வந்து அதுல வர்ற பணம் உங்களுக்கு வேணும். ஆனா ஹிந்தி மட்டும் உங்களுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளும் நம்ம கத்துக்கணும் தானே, அது நம்மளோட கல்ச்சர் தானே, ஹிந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் உண்மையாலும் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது புரிஞ்சிக்காம தான் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பவன் கல்யாண் சொன்ன விஷயம் கேள்விப்பட்டாருன்னா அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, நானே கஷ்டப்பட்டு மும்மொழி மூணாவது மொழி ஹிந்தி கிடையாது அப்படின்னு சொல்லிதான் மக்கள்கிட்ட வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா மக்கள் அப்படியே உடனே பேக் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்கும். அதாவது ஹிந்தி மூணாவது மொழி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹிந்தி தான் மூணாவது மொழி அப்படிங்கறத அவங்க கட்சியில் இருக்க எல்லாருமே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இங்க கையெழுத்து போடுறவங்களும் நிறைய பேர் ஹிந்தி வேணுங்கிற மாதிரி தான் போடுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மும்மொழி கொள்கையில மூணாவது மொழி வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது, திணிக்க வேணான்னு தான் சொல்றோம் அப்படிங்கறத யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறத ஏன்னு தெரியல. அதாவது இப்ப நம்ம தமிழ் மூவிஸ் எல்லாத்தையும் அந்த மாநிலங்களுக்கு டப் பண்ணி தானே அனுப்புறோம். தமிழ் மொழி நீ அப்படியே தமிழ்ல தான் பார்க்கணும், அதுவும் தியேட்டருக்குள்ள வந்து உட்காந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்லாம் யாருமே சொல்லவே இல்லையே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் அவர்களை நமக்கு தெரிஞ்சதுக்கு எப்படி பவன் கல்யாண் அவர்களோட மூவியை வந்து தமிழ்ல டப் பண்ணி டிவியில பாக்குறோம், தியேட்டர்ல பாக்குறோம், அந்த மாதிரி பார்த்ததுனால தானே பவன் கல்யாண் அவர்கள் தெரிஞ்சாங்க. இல்ல பவன் கல்யாண் வந்து அவரோட மூவியை தெலுங்குல மட்டும் தான் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டிருந்தா அவரோட படம் ஓடி இருக்குமா, இல்ல அவர் யாருன்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு சரியா புரிஞ்சுக்காதது பிஜேபி மட்டும் அப்படின்னு தான் நினைச்சா, ஆனா பிஜேபியோட கூட்டணியில இருக்க ஜனசேனா பார்ட்டியோட தலைவரே இப்படி பேசும்போது ஆப்வியஸா எல்லாத்தோட புரிதல் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிரா இருக்கு அப்படிங்கறது தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே தமிழ்நாடு ஹிந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிரா இருக்கு. அதாவது ஹிந்தியை திணிக்காதீங்க, இப்ப உங்க லாங்குவேஜ்ல ஹிந்தி படத்தை ஹிந்தியில தான் ஓட்டுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஓட்டுனீங்கன்னா ஒரு படம் கூட ஓடாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஹிந்தி படத்தை தமிழ்நாட்டுல தமிழ்ல டப் பண்ணி தானே ஓட்டுறீங்க. அதே மாதிரிதான் ஹிந்தியை திணிக்காம நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வேற வழிகள் ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா கூட ஓகே ஹிந்தி கத்துக்க சென்டர்ஸ்னு ஒண்ணு ஓபன் பண்ணுங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லா யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம், ஃப்ரீயா கத்து தரணும் ஓபன் பண்ணுங்களேன். ஆப்வியஸா எல்லாரும் வந்து சேருவாங்கல்ல, யாருக்கெல்லாம் ஹிந்தி வேணுமோ அவங்க வந்து சேருவாங்கல்ல. ஏன் அப்படி ஓபன் பண்ண மாட்டீங்க? நீங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு போங்களேன். அதை ஏன் எல்லா ஸ்கூலுக்கும் சொல்லி தரணும்? அது ஏன் மும்மொழின்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்? இந்த மும்மொழியை எந்த காலத்துக்கும் தமிழ்நாடு ஒத்துக்காது, ஒத்துக்க கூடாது. எந்த ஒரு கட்சி வந்தாலும் ஏத்துக்காது எக்ஸப்ட் பிஜேபி வராது, அது ரெண்டாவது விஷயம். இந்த பவன் கல்யாண் அவர்கள் புரியாம பேசுகிற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.